நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய ஜாதக அனுகூல பொருத்தங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தரக்கூடிய வெகுமதியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை ஆண் பெண் இருவரது ஜாதகங்களையும் தீர ஆய்வு செய்தே முடிவுக்கு வர வேண்டும். இரண்டும் ஒரே அமைப்புடைய ஜாதகம் தானா அப்படின்னு பார்க்க வேண்டும். கூடிய மட்டும் தோஷங்கள் விஷயத்தில் இரண்டு ஜாதகங்களிலுமே சம அளவிலான தோஷங்கள் உள்ளதா என்று நன்கு கவனித்து சேர்க்க வேண்டும். வண்டியில பூட்டுற மாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஒன்று வலுவான மாடு ஒன்று நொண்டி மாடுன்னு இருந்தா வண்டி எப்படி ஒழுங்காக ஓடும்? சிலர் சொல்வதென்று நொண்டி மாட்டுக்கு வலுவான மாட்டை சேர்த்தா இந்த மாடை சரிக்கட்டி இழுத்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது தவறான வாதமாகும். நல்ல மாடு வேகமாக ஓடும், குறையுள்ள மாடு அதற்கு இணையாக போக முடியாமல் திணறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். எனவே வலு குறைந்த ஜாதகத்திற்கு வலு குறைவான ஜாதகத்தையே இணைக்க வேண்டும். இதற்கு தோஷ சாமியம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. தோஷம் என்றால் ஒரு பாதிப்பு, ஒரு குற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சாமியம் என்றால் அழிவது, நிர்மூலமாவது அப்படின்னு அர்த்தமாகும். விஷத்துக்கு விஷம்தான் மருந்து அப்படிங்கிற அமைப்புல இது பார்க்கப்படுகிறது. சரி, ஆக ஒரு ஜாதகத்துல 1, 2, 4, 7, 8, 12ஆம் பாவகங்கள்ல ஒரு கிரகம் தோஷம் தரக்கூடிய நிலையில இருக்குதா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு அந்த ஜாதகத்துல மேற்குறிப்பிட்ட ஸ்தானங்கள்ல பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக 100% பாதிப்பை தரும், டவுட்டே வேண்டாம். ஏன் 1, 2, 4, 7, 8, 12 மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் இடம் என்பது ஜாதகரை குறிக்கக்கூடியது. அவர் இந்த ஜென்மத்துல அடைய போகும் அனைத்து விதமான யோகங்களையும் அவயோகங்களையும் லக்னத்தில் தெரியக்கூடும். லக்னத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் ஜாதகரின் குணத்தையும் தெரிவிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அதனால தான் லக்னத்தோடு சுப கிரகங்கள் தொடர்பு பெற்ற ஜாதகத்தை அசுப கிரகங்களாகிய சனி செவ்வாய் தொடர்பு பெற்ற ஜாதகத்தோடு இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து 2ஆம் இடம், இது ஜாதகருக்கு ஏற்பட போகும் குடும்பத்தை குறிக்கக்கூடியது. குடும்பத்துக்கு வரும் புதிய நபரை அணுகக்கூடிய பக்குவத்தை குறிக்கும். 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஜாதகருக்கு கிடைக்க போகும் சந்தோஷம், சுகம் மற்றும் ஜாதகருக்கு அவை கிடைக்க போகும் நிலையும் குறிக்கக்கூடியது. 7ஆம் இடம் என்பது வரப்போகும் கணவன் மனைவியை பற்றி குறிக்கின்றது. 8ஆம் இடம் என்பது திருமண பந்தம் நீடிக்கும் அமைப்பை குறிக்கக்கூடியது. திருமண பந்தம் நீடிக்கும் காலத்தை குறிக்கக்கூடியது. ஆயிலும் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால 8ஆம் இடம் பார்க்க வேண்டும். 12ஆம் இடம் என்பது இது 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். குடும்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம், லாபம், அதாவது படுக்கை சுகத்தை குறிக்கக்கூடியது மற்றும் நிம்மதியான நித்திரையை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடத்தின் லாபஸ்தானமாக 12ஆம் இடம் வருது. ஆக நிம்மதியான நித்திரையும் தாம்பத்திய சுகத்தையும் குறிக்கக்கூடியது 12ஆம் பாவகம். இதோடு குரு சுக்கிரனின் பலத்தையும் ஜாதகத்துல பார்க்க வேண்டும். பெண் ஜாதகத்துல 9ஆம் இடம் மிக மிக முக்கியமான பாவகமாகும். அதனால் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 1, 2, 4, 7, 8, 12ஆம் பாவகத்துல லக்னத்திலிருந்து பார்க்க வேண்டும். லக்னத்திலிருந்து மட்டும் பார்க்க கூடாது, சந்திரனிலிருந்தும் 1, 2, 4, 7, 8, 12 பார்க்க வேண்டும். சந்திரனோடு மட்டுமல்லாமல் சுக்கிரனோடு இருந்தும் 1, 2, 4, 7, 8, 12 பார்ப்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும். மேற்சொன்ன இடங்கள்ல செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோ இருக்கும் பொழுது அது தோஷத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது 100% பாதிப்பையும், சந்திரனிலிருந்து பார்க்கும் பொழுது 50% பாதிப்பையும், சுக்கிரனிலிருந்து பார்க்கும் பொழுது 25% பாதிக்கும் ஏற்படும். அதனால சுக்கிரன் இருந்து பாதிப்பை விட ரொம்ப லீஸ்ட் பெர்சன்டேஜ்ல அது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேற் சொன்ன இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிற்கக்கூடிய கிரகங்கள்ல செவ்வாயை அதிகமான தோஷத்தை ஏற்படுத்துவார். அதற்கும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அடுத்து வரப்போற பதிவுல செவ்வாய் தோஷத்திற்கான விதிவிலக்குகள் என்னென்ன, எப்பதான் செவ்வாய் தோஷத்தை தருவாருங்கிறத மிக நீண்ட விளக்கமாக பார்த்து விடலாம். செவ்வாய் தோஷத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செவ்வாய்க்கு அடுத்தாப்புல வரக்கூடியது சனியை அதிகமான தோஷத்தை தரக்கூடியவர் செவ்வாய்க்கு அடுத்து. அதற்கடுத்து ராகு கேதுக்கள் தோஷத்தை தருவார்கள். இறுதியாக சூரியன் தோஷத்தை தருவார். ஆக ஒரு ஆணின் ஜாதகத்துல இதில் ஏதேனும் ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் பெண்ணின் ஜாதகத்திலையும் அதே போல பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இருவர் ஜாதகத்திலையும் ஒரே அளவு தோஷங்கள் இருக்க வேண்டும். அதுவே தோஷ சாமியம், சமதோஷம் என்பதாகும். அதற்காக 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் 4ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் 8ஆம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அது தவறான பழக்கமாகும். கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. 2ஆம் இடம் பாதிக்கப்படும் பொழுது 2ஆம் இடம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கு, அதே போல 2ஆம் இடம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் ஜாதகம் எவ்வாறு அமையக்கூடிய அமைப்புல இருக்குது, 2ஆம் இடம் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்குதா, 2ஆம் இடத்திற்கு சுபகிரக பார்வை இருக்குதா, 2ஆம் அதிபதியோடைய வலு எவ்வாறு இருக்கு, இப்படி பல்வேறு ஃபேக்டரை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டும். அதே போலதான் பெண்ணின் ஜாதகத்திலே நாம பார்த்து கொள்ள வேண்டும். இதை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜோதிட ஞானிகளாகிய மு மாதேஸ்வரன் ஐயா, கீழவளவு கே சுப்பிரமணியம் ஐயா, வித்வான் வேவல் லட்சுமணன் ஐயா, அதுபோல நமக்கு திருப்பூர் ஜி.கே. ஐயா போன்ற பெரியவர்கள் அனைவருமே இதை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் சம அளவில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஆக
இந்த கிரகங்களோடு சேர்த்து பாவாதிபதிகளையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலை நீசம், அஸ்தமனம், கிரகணம், கிரக யுத்தம், பாவ கிரக சேர்க்கை அப்படின்னே எந்த அளவுல இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். இதே போல எல்லா பாவகத்துக்கும் பாவகாதிபதிகளுடைய நிலையையும் பார்த்து நாம் முடிவுக்கு வர வேண்டும். ஆக ஆண் பெண் இருவரது ஜாதகங்களிலுமே உள்ள பாவ தோஷத்தின் மொத்த அளவை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் இருவருக்குமே தோஷத்தின் அளவு சரிசமமாக இருப்பது நல்லதானது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆணுக்கு பெண்ணை விட சற்று அதிகமாக தோஷங்கள் இருக்கலாம். ஆனா எக்காரணத்து கொண்டும் ஆணை விட பெண்ணுக்கு அதிக தோஷமாக இருந்தால் அது தோஷ சாமியம் ஆகாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக 8ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல சனி அப்படி எடுக்கக்கூடாது. என்னதான் நாம ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து நாம கணவன் மனைவியா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கணவன் மனைவியாக ஆக்கினாலும் கூட திருமணம் என்பது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படக்கூடியது. அதனால இறைவனுடைய அமைப்பின் பிரகாரம் இந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டு வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும், அவருடைய எண்ணமாக இருக்கும். அதனால நாம ஒரு குத்தூசி மாதிரி, ஒரு சின்ன தூண்டுகோல் மாதிரி நாம அதற்கு ஒரு அம்பாக செயல்படுகிறோம். எய்தவன் மேலே இருக்கின்றான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இருக்கக்கூடிய புத்திர பாக்கியமாக இருக்கட்டும், நிம்மதியான சந்தோஷமான திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே இறைவனுடைய அமைப்பின் பிரகாரமே நடக்கின்றது. அதனால இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலையுமே கணக்கீடு செய்து நாம இணைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் சிறப்பான அமைப்பாக இருக்கும். 8ஆம் இடம் என்பது மிக மிக முக்கியமானது, ஆயுளை குறிக்கக்கூடியது. அதோட தசாபுத்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய அமைப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம இந்த சூரியன் தரக்கூடிய தோஷங்கள் என்னென்ன இருக்கும், அதுக்கடுத்து செவ்வாய் தரக்கூடிய தோஷங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பதிவாக பார்ப்போம். இன்னும் தெளிவாக இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்துட்டு இறுதியாக திருமண தோஷத்திற்கான பரிகாரங்களை பார்த்துட்டு இந்த பதிவை நிறைவு செய்வோம். சரி நண்பர்களே, இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.